தமிழ்நாடு வரவு செலவு அறிக்கையில் 1,50,000 கோடி ரூபாய் தொகை வேளாண் துறை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என கூறியுள்ள அன்புமணி, கேரளத்தில் ஆற்று மணல் அல்ல இசைவளிக்கப்படுவதில்லை எனவும் அந்த உணர்வு தமிழக அரசுக்கு ஏன் இல்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார். ஒரு பட்ஜெட் போடுறாங்க, தனியா ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு வெறும் 15,000 கோடி ரூபாய் வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்து அது ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அப்புறம் எதுக்கு ஒரு பட்ஜெட்டை போடணும் தனியா? அதாவது வேளாண் துறைக்கு எப்படி பட்ஜெட் இருக்கணும்னா, மொத்தம் பட்ஜெட்ல 25% 25 விழுக்காடு மொத்தம் பட்ஜெட்ல இருக்கணும், நிதிநிலை அறிக்கையில் இருக்கணும். அப்புறம் மணல் குவாரிகள் மூடப்படும். ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு 12 மணல் குவாரிகளை திறக்கின்ற திட்டம் தமிழக அரசு அறிவித்தது. அது கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம், களத்தில் கூட எதிர்ப்போம். நாங்கள் இது இல்லாமல் எம்சாண்ட் இங்க இருக்கு, பாலிசியை வச்சிருக்கீங்க. எங்க பார்த்தாலும் கிரஷரை அனுமதி கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ உங்க எம்சாண்ட் கிடைக்குது, அதை பயன்படுத்திட்டு வர எதுக்கு உங்களுக்கு மணல்? இப்போ மணல் தேவைப்படுது, அது இல்லைன்னு சொல்லல. பட் அது ஆத்துல போய் கேரளால ஏன் மணல் தடை பண்ணிருக்காங்க? அங்க கட்டலையா, பில்டிங் கட்டலையா? கர்நாடகால ஏன் தடை பண்ணிருக்காங்க? அவங்க நீதாரத்துக்கு பெருக்கணும், அவங்க நிலத்தடி நீர் இருக்கணும், ஆற்றை காப்பாற்றணும்னு பண்றாங்க. உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா? உங்களுக்கு ஆற்றை காப்பாற்றணும்னு உணர்வே இல்லையா உங்களுக்கு? அதுல கொள்ளடிச்சு அதுல ஈடியில் சொன்னிருக்காங்கல்ல, 4,800 கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க ஒரு வருஷத்துலன்னு.